ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லீவுக்கு பார்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்லீவ் தைக்கும்போது ஒட்டு போட வேண்டியது வரும். ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 2 சைடும் வந்து அந்த ஸ்லீவுக்கு ஒட்டு போட வேண்டியது வரும். அப்படி தைக்காமல் இப்போ நான் சொல்கிற மெத்தட் தைச்சு பாருங்கள், ஸ்லீவுக்கு எந்தவித ஒட்டும் வராது. அதுக்கு நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம லைனிங்கில் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து மெயின் கிளாத்தில் நம்ம சேர்க்க போகிறோம். மெயின் கிளாத் வந்து பாருங்கள், இந்த மாதிரி வளவலன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எப்படி வந்து துணியோட துணி வந்து ஒட்டாது, அந்த மாதிரி இருக்கும்போது தைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் தைச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதுக்கு நம்ம நல்ல கிளாத்தில் வந்து ராங் சைடு இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம்ல லைனிங்கில், அதை வந்து மேலே வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெயின் கிளாத்தில் வந்து கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணியை விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த லைனிங் கிளாத்தை மேலே வச்சுக்கலாம். நம்ம ஹெம்மிங் பண்ணுற மாதிரி அந்த ஹெம்மிங் பண்ணுற ஊசியில் 2ஆக வந்து நூலை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஹெம்மிங் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரியே வந்து கொஞ்சம் லாங்காக அந்த ஊசியை வந்து குத்தி நான் இப்போ எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து குத்தி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுற மாதிரி முதையே வந்து நம்ம துணியில் வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. அப்போ வந்து துணியோட துணி வந்து நம்மளுக்கு ஒட்டிக்கும். 2 கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கிளாத் மாதிரியே இருக்கும். ஸ்லீவில் வந்து எந்தவித சுருக்களும் வராது. துணியோட துணி ஒட்டி நல்லா லைனிங் வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி கிளாத்தில் கஷ்டமாக இருக்கும்போது இந்த மாதிரி கிளாத்துக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தைக்கும்போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி தைக்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு போகிறப்ப என்னடா இந்த கிளாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி கிளாத்து இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் தைச்சு பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக வந்து அந்த கிளாத் நல்லா ஒட்டி நம்மளுக்கு தைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து சுற்றிலும் வந்து நம்ம இப்போ வந்து நான் எப்படி ஹெம்மிங் பண்ணுற மாதிரி அந்த நூலை கோர்க்குறனோ அதே மாதிரியே அந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஊசியை குத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைச்சதுக்கப்புறமும் உள்ளே வந்து துணி வந்து ஒட்டாத மாதிரியே வந்து தூக்கிட்டு இருக்கோம். நம்ம கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா கூட துணியோட துணி ஒட்டவே இல்லைங்க, இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய கிளாத்தில் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரேப் சில்க்கு இந்த மாதிரி பூனம் கிளாத்து இந்த மாதிரி கொஞ்சம் வலுவலுன்னு இருக்க கிளாத்துக்கெலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நூலை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எந்த மெத்தடில் வந்து நம்ம தைக்கிறோன்னு பாருங்கள். இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. நம்ம மிஷினில் கொடுத்து தைக்கிறப்ப வேகமாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து தைச்சு பழகினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாக தான் இருக்கும் மிஷினில் கொடுத்து தைக்கிறது. இப்போ தான் வந்து சில பேர் வந்து பழகுவீங்க. அப்போ வந்து நம்ம பழகுறப்ப இந்த மாதிரி கிளாத் வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை வேணான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்ம மெத்தடில் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புதுசாக பழகுறவங்களுக்கு கூட ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தைச்சி எடுத்துட்டு ஃபுல்லாக சைடில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருக்குது பாருங்கள், அதை ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஆனால் கீழே வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கோம்ல, அந்த துணியை வந்து கட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி மடித்து எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். சேம் வந்து நம்ம எப்படி இந்த பார்டரையும் நம்ம வந்து தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே வந்து நம்ம 1/4 இன்ச் வந்து கீழே விட்டுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்பயும் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கீழே வந்து மடித்து அடிப்போம்ல, அது மாதிரி தான் இதை வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறது கிடையாது. இதை வந்து நம்ம எப்பயும் போல் 2 தையல் போட்டு நம்ம தைக்க போகிறோம். கீழே வந்து எப்படி மடித்து அடிப்போமோ அதே மாதிரி தான் வந்து தைக்க போகிறோம். இப்போ ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ கிளாத் விட்டுருக்கோமோ அதளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அதை வந்து இன்னொரு மடி மடித்து அடிக்க போகிறோம். இப்போ வந்து தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஹெம்மிங் பண்ண மாதிரி அதை வந்து நம்ம இப்போ வந்து கீழே வந்து ஒரு தையல் போட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த கிளாத் கீழே எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஹெம்மிங் பண்ண அந்த தையலை பூராமே நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப துணியோட துணி வந்து நம்மளுக்கு நல்லா ஒட்டி எந்தவித சுருக்களுமே நம்மளுக்கு வராது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு இந்த கிளாத்தை. வந்து பாருங்கள், அந்த நூலெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு லாஸ்ட் வரையுமே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து ஒரு பஃப் ஸ்லீவு, மேலே மட்டும் ஒரு 2-3 ஃப்ளீட் வந்து இந்த பஃப் மாதிரி வரும். நான் அதையும் வந்து எப்படி வைக்கிறதுன்னு வந்து காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், நீட்டாக வந்து நம்ம தையல் போட்டாச்சு.
வந்து பாருங்கள் ரொம்பவுமே வந்து நீட்டாக இருக்குது. நம்மளுக்கு கிளாத்து வந்து பாருங்கள் ஒரு கிளாத் மாதிரி தான் இருக்குது. நம்ம லைனிங் போட்ட மாதிரியே இல்லை பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த பப் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு அந்த அடையாளம் அந்த நாச் பண்ணி விட்டுருக்குறோம். அங்கேருந்து நம்ம வந்து ஃப்ளீட் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. ஊசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நம்ம ஃப்ளீட் வச்சுக்கலாம். இந்த பப் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எவ்வளவுக்கு நம்ம அந்த பப் ஸ்லீவுக்கு வந்து நம்ம துணி கிளாத் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த குட்டி குட்டியாக இந்த ஃப்ளீட் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள் அந்த ஃப்ளீட் வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த பப் ஸ்லீவ் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதே மாதிரியே வந்து பாருங்கள் எந்த வித நம்மளுக்கு சுருக்கமும் இல்லை. ரொம்ப நீட்டாக வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து லைனிங் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளாத் வந்துச்சுன்னா இந்த மாதிரி லைனிங் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து அந்த பார்டர் வந்து நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்னொரு ஸ்லீவு இது மாதிரி அடிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த பார்டரை வந்து நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த பார்டரை வந்து நம்ம சரிசமமாக வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம முதையே வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து நம்ம பார்டரை வச்சுருந்தோம்னா ஸ்லீவுக்கு வந்து 2 சைடு ஒட்டு வந்திருக்கும். அதனால் ஒட்டு போடாமல் நம்ம நீட்டாக எப்படி தைக்கிறதுன்னு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து அந்த பார்டரை வந்து நம்ம சரிசமமாக வந்து கட் பண்ணியாச்சு. அந்த தைச்ச ஸ்லீவ்லையும் சென்டர் பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் அடையாளப்படுத்திக்கங்க. நல்லாவே வந்து டார்க்காக வந்து அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அதே மாதிரியே அந்த பார்டர்லேயே வந்து சென்டராக வந்து இந்த மாதிரி துணியை வந்து டபுளாக பிடிச்சிட்டு சென்டராக இது துணியிலையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் வந்து அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நம்ம மார்க் பண்ணதும் அது சென்டராக கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. கீழே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பார்டரில் கிளாத் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இந்த சைடில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த சைட்லேயும் ஒரு மடித்து விடணும், அந்த பிசுறு தெரியாமல். இப்போ நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரியே மடித்து இப்போ நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மடிக்கிறப்ப அந்த சென்டர் வந்து நம்மளுக்கு மாறிடாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பார்டரை வந்து நம்ம மடித்து இந்த மாதிரி கீழே வந்து ஓரமாக அந்த தையல் போட்டுகிட்டே வரலாம். இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வச்ச சேலைகள்லாம் வரும்ல, அப்போ ப்ளவுஸுக்கு வந்து தனியாக வந்து அந்த ஸ்லீவுக்கு வந்து தனியாக பார்டர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி நம்ம பிரிச்சுட்டு அதை டபுளாக கட் பண்ணி பார்டர் வைப்போமோ அதே மாதிரி தான் இதையும் வைக்கணும். நம்ம வந்து கட் பண்ணாமல் பார்டர் அப்படியே கூட வைக்கலாம். ஆனால் ஸ்லீவில் வந்து ஒட்டு விழுகும். அந்த மாதிரி ஒட்டை வந்து நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வைக்கிறேன். இப்போ வந்து மேலே வந்து நம்மளுக்கு மடித்து விடுற அளவுக்கு கிளாத் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு அந்த லாஸ்ட்லேயே வந்து நம்ம மடிச்சுக்கணும். ஏன்னா நாலா பக்கமும் வந்து பிசுறே தெரியக்கூடாது. அந்த பிசுரை பூரா உள்ளே மடித்து வச்சு பார்டர் மட்டும் நல்லா நீட்டாக வர மாதிரி இந்த மாதிரி மடித்து நம்ம தையல் போடணும். மேலேயும் வந்து பாருங்கள் அதையும் வந்து நம்ம மடித்து விடுறோம். அந்த ஸ்டோனாக இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டோனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேலே வந்து அந்த ஸ்டோனை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி உள்ளே மடித்து விட்டுட்டு அப்படியே நம்ம தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி தைக்கிறப்ப வந்து பாருங்கள் நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஒட்டே விழுகாது. அதே மாதிரி நம்ம பார்டரும் வந்து நீட்டாக வச்சிட முடியும். இந்த பார்டர் வைக்கிறதுல வந்து நம்ம அந்த சென்டர் பார்த்து மட்டும் கரெக்டாக வைங்க. அப்போ தான் வந்து நம்ம ப்ளவுஸ் போடுறப்ப அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த கீழே வந்து கொஞ்சம் பார்டர் இல்லாமல் கிளாத் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு அந்த ஆம்கோல் சைடு கீழே போயிடும். அப்போ மேலே வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வைக்கிறப்ப தான் வந்து அந்த ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த பார்டர் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கவனமாக அந்த சென்டர் பார்த்து வச்சுக்கணும். இப்போ அவ்வளோதாங்க. நம்மளுக்கு கடைசி வரையும் பாருங்கள் நம்ம தைச்சு அந்த கார்னர்லேயும் திருப்பி விடுங்க. லைட்டாக ஏதாவது பிசுறு தூக்குன மாதிரி இருந்துச்சுன்னா ஊசி வச்சு அதை உள்ளே தள்ளி விட்டுட்டு தைங்க. நம்ம தைக்கிறது வந்து ரொம்ப நீட்டாக வந்து தைச்சு நீங்கள் ஆரம்பத்திலேயே பழகிக்கங்க. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எதையுமே விடக்கூடாது. நம்மளுக்கு வந்து தைக்கிறப்பே வந்து நீட்டாக வர மாதிரி நீங்கள் தைச்சு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா தான் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு கஸ்டமரும் அடுத்தடுத்து வருவாங்க. இப்போ வந்து பாருங்கள் நம்ம நீட்டாக பார்டர் வச்சு முடித்தாச்சு. சேம் வந்து இதில் பப் ஸ்லீவும் நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியாச்சு. சேம் வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த சென்டர் மார்க் பண்ணி நம்ம அந்த பார்டரை வச்சனால நம்மளுக்கு ரொம்பவுமே வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.